நம்ம பல வருஷங்களுக்கு முன்னாடி போட்ட ஒரு விதை, அந்த விதையிலேருந்து ஒரு மாமரம், அந்த மாம்பழத்தை பறிச்சு இன்னைக்கு ஒரு ஜென்ரேஷன் சாப்பிடும்போது அந்த அதை பார்க்கிற விஷயம் பார்த்தீங்களா, அந்த அனுபவமே ஒரு சுகங்க. அப்படியேப்பட்ட ஒரு அனுபவம் தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன். என்னடா உன்னை பற்றி பெருமை பீத்திக்கிற அப்படின்னு நீங்க நினைச்சாலும் நான் கவலைப்பட போறதில்ல. நினைச்சுக்க நான் சொல்ற விஷயம் இன்னைக்கு ஒரு 2 பேரை இன்ஸ்பயர் பண்ணா அந்த 2 பேர் 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும், அப்படி பெருகிக்கிட்டே போகும் அந்த இன்ஸ்பிரேஷன். அதுக்காக தான் அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்றேன். ஒரு 15-17 வருஷம் இருக்கும். இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த பையன். நான் ஏன் சொன்னா என்னோட சொந்த காரணம் யாரும் கிடையாது, அதுக்காண்டி சொல்ல வரேன் நான். அப்போ 10th மார்க் வந்திருக்குது. மார்க்ல வந்து எல்லாம் 70% மார்க் எடுத்திருக்காப்ல. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். அப்போ அவனுக்கு வந்து கார்பரேஷன்ஸ், அதே ஸ்கூல்ல கார்பரேஷன்ஸ் வந்து 3rd குரூப் தான் கொடுத்துட்டாங்க. என்கிட்ட வந்து சொல்றாப்ல, நீ இல்லை, நீ பிஇ தான் படிக்கணும், ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தாலும் நீ பிஇ படிக்கணும்னு சொல்றேன். கொடுக்கல அங்கிள், என்ன பண்றது, நான் தான் ஜாயின் பண்ண போறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த கார்பரேஷன் ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் அங்கே இருக்க அக்கௌண்ட்லாம் தெரியும். இப்போ நான் சொல்றது மேபி 2008, 2009 அந்த ரேஞ்சில் இருக்கலாம். கூப்பிட்டு போறேன் அந்த பையனை. கூப்பிட்டு போய் ஹெட் மாஸ்டர்கிட்ட பேசுறேன். இவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குரூப் கொடுங்க, இவன் எப்படியாவது பிஇ படிக்கணும், இந்த தலைமுறை வளரணும். அப்பா வந்து கிராமத்தில் வந்து ஒரு ஹோட்டல் வேலை பார்த்து படிப்புக்காண்டி இங்கே வந்திருக்கிறாங்க. சொந்த வீடு எதுவும் கிடையாது, எந்த வருமானம் கிடையாது. கார்பரேஷன்லாம் படிக்கிற 2 பிள்ளைகளும் வளரும். இந்த தலைமுறை வளர்ந்தா தான் அந்த குடும்பம் அடுத்த வளர்ச்சியை பார்க்கும். அதுக்காண்டி அந்த பையன் எப்படியாவது பிஇ படிக்கணும், அப்போ தான் அந்த குடும்பம் வளரணும்னு என்னோட எண்ணம். அதனால போய் ஹெட்மாஸ்டர்கிட்ட பேசி ஆர்கியூ பண்ணி இவனுக்கு கொடுங்க, படிப்பான் சார். +2ல 600 மார்க் எடுக்க மாட்டான் சார், மேக்ஸில் ஃபெயில் ஆயிடுவான் சார், இப்போ 65 மார்க் எடுத்துக்கான் 10th படிப்பான் சார், பாஸ் பண்ணுவான் சார், நல்ல மார்க் எடுப்பா சார் அப்படின்னு அவனை வச்சுக்கிட்டே நான் சொல்றேன். நான் அது அவன் மனசுல எதுவும் என்ன பண்ணிச்சான்னு தெரியல எனக்கு. நான் வேண்டிக்கிட்டது பிரபஞ்சத்திட்ட, அந்த பையன் எப்படியாவது பிஇ ஜாயின் பண்ணணும், பிஇ படிக்கணும். ஆல்மோஸ்ட் என்னோட ப்ரேயர்ல பூரா இருந்தான், அந்த குடும்பமே இருந்துச்சு. அவன் சரி இப்படியே கன்வின்ஸ் ஆகி கொடுத்துட்டாரு ஹெட் மாஸ்டர். கொடுத்துட்டு படிக்கலாம், 2 வருஷம் படிச்சு நம்ப மாட்டீங்க 950 மார்க் ஒன்று எடுத்து இன்ஜினியரிங் சீட்டு கிடைச்சிச்சு. கஷ்டப்பட்டு அந்த அம்மாவும் அவனை லோனு போட்டு, அதுவும் ஒரு சாதாரண சென்னையில் ஒரு சாதாரண காலேஜ் தான், பெரிய காலேஜ் கிடையாது. இன்ஜினியரிங் படித்தான், பிஇ இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இன்னைக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன். இன்னைக்கு அவனுக்கு 2 பிளஸிங். இந்த வாரம் அவனுக்கு ஒரு நல்ல பெரிய கம்பெனியில், மல்டிநேஷனல் கம்பெனியில் சேல்ஸ் ஆஃபீஸராக இருக்கான். லைக் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான், நான் சொன்னது அவ்வளோதான். அன்னைக்கு பிஇ முடிச்சு பிஇ நல்லதாகி சின்ன சின்ன கம்பெனியில் இருந்து இன்னைக்கு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் இருக்கான். 2 பிளஸிங்ஸ் அவனுக்கு. ஒன்று வந்து அவனுக்கு பெண் குழந்தைய பிறந்திருக்கு. இன்னொன்று வந்து ஹுண்டாய் வென்யூ கார் வாங்கியிருக்கேன். அது என்ன ஹாஸ்பிட்டலில் நிப்பாடி வச்சிருக்காங்க. புதுசாக எடுத்துருந்து 2 பிறந்த குழந்தையும் அதே ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அவன் வாங்கின காரும் அதே ஹாஸ்பிட்டல். டெலிவரி எடுத்து அங்கேயே நிற்கிது. உங்ககிட்ட தான் முதல்ல கொண்டு வந்து காமிக்கணும்னு நினைச்சேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கொண்டு வரேன், எங்கள் வீட்டுக்கு முதல்ல எடுத்து வரேன், உங்ககிட்ட தான் எடுத்துன்னு சொல்லுவேன். ஸோ ஹாப்பி. எனக்கு வந்து நான் பழனிக்கு பாத யாத்திரை போயிருந்தாலும், திருப்பதியில மொட்டை போட்டிருந்தாலும் கிடைக்காத ஒரு பெரிய சந்தோஷம். நம் பிரபஞ்சத்திட்ட வேண்டது இந்த குடும்பம் நல்லா இருக்கு, ஒரு தலைமுறை வளர்ச்சியை பார்த்துருக்கு. ஸோ ஹாப்பி. நல்ல சிந்தனைகளை வைப்போம், நம்பிக்கையோட அன்புடன் நம்பி.